Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிட்டர்மினண்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். தட் இஸ் எக்ஸாம்பிள் 5 வரைக்கும் போட்டு முடிச்சிருந்தோம், ரைட்? இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் எக்ஸசைஸ் 4.1லேருந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ 4.1 ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, எவல்வேட் தி டிட்டர்மினன்ட் ஆஃப் 2, 4, -5 அண்டு -1. ஸோ இதோட டிட்டர்மினன்ட் நம்மளுக்கு ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ சொல்யூஷன் என்ன? ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் 2, 4, -5 அண்டு -1. ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணோன்னா, ஸோ 2 × -1 மைனஸ், ஸோ -5 × 4. ஸோ இப்படி வருது. ஸோ அப்போ 2 × -1 இஸ் நத்திங் பட் -2. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ஸோ 5 4s are 20, அவ்வளோதான். ஸோ அப்போ 20 - 2 பண்ணிங்கன்னா will get 18. சிம்பிள் கொஸ்டின், ரைட்? ஏன்னா 2/2 டிட்டர்மினன்ட்டுங்கிறப்ப மெயின் டயக்னல் என்ட்ரிஸோட ப்ராடக்ட் மைனஸ் ஆப்போசிட் என்ட்ரி, ரைட்? ஸோ இந்த மைனஸ் போடாமல் விட்டுறாதீங்க. போடாமல் டேரெக்டாக -5 × 4 பண்ணி -20ன்னு எழுதி, ஸோ தட் -22ன்னு எழுதுனீங்கன்னா இட் இஸ் டோட்டலி ராங், ரைட்? ஸோ அதனால தான் ஒன்ஸ் நீங்கள் ஆப்போசிட் என்ட்ரி போகிறப்ப இங்கே மைனஸ் இருக்கோ ப்ளஸ் இருக்கோ வாட் எவர் இட் இஸ், ஸோ ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா எழுதுங்க. இங்கே மைனஸ் போட்டுட்டு அந்த ரெண்டு ப்ராடக்ட், அதுக்கப்புறம் -, +, ஸோ ஆர்டராக எழுதுங்க, ஓகே? தென் எக்ஸாம்பிள் 2, question 2. ஸோ எவால்வேட் தி டிட்டர்மினன்ட் ஆஃப், ஸோ ஃபாலோயிங் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டிட்டர்மினன்ட் ஆஃப் cos θ - sin θ, sin θ cos θ. செகண்ட் ஒன், x² - x + 1, ஸோ x - 1, x + 1, x + 1. தென் இது ரெண்டோட டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. சொல்யூஷன், அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? cos θ - sin θ, sin θ அண்ட் cos θ அண்டர் டிட்டர்மினன்ட். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? இது ரெண்டோட ப்ராடக்ட் மைனஸ் ஆப்போசிட், ரைட்? ஸோ அப்போ cos θ × cos θ மைனஸ் ஆப்போசிட் என்ன? sin θ × -cos θ, ரைட்? ஸோ அப்போ இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ cos × cos என்ன வருது? cos ² θ, மைனஸ் × மைனஸ் ப்ளஸ்ஸு, sin × sin வந்து sin ² θ. அப்போ cos ² + sin ² ஆன்சர் வந்து நமக்கு 1. ஸோ அவ்வளோதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஓவர். செகண்ட் சப்டிவிஷன் வந்து நமக்கு என்ன? டிட்டர்மினன்ட் ஆஃப் x² - x + 1, ஸோ x - 1, x + 1, x + 1, இதோட டிட்டர்மினன்ட், ரைட்? அப்போ இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை, இது மைனஸ் திஸ், ரைட்? ஸோ அப்போ x² + -x + 1 இன்ட்டு இதோட ப்ராடக்ட் x + 1 மைனஸ் ஆப்போசிட் போகிறப்ப x + 1 × x - 1, அவ்வளோதான், ரைட்? இப்போ நான் என்ன பண்ணணும்? இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? x² × x, x3, x² × +1, x². ஒரு என்ட்ரி இங்கேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வச்சு அங்கே இருக்க எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போகலாம். அப்போ தான் நம்ம தப்பு பண்ணாமல் இருப்போம், ரைட்? இங்கே நான் x² எடுக்கிறேன்னா x² × x பண்ணுறேன், அதுதான் x3. அடுத்தது x² × x1 பண்ணிங்கன்னா வில் கெட் x². ஸோ அதுதான் நம்ம அங்கே பண்ணுறோம். அடுத்து -1 சூஸ் பண்ணிங்கன்னா -1 × x -x², -x × x, -x × +1 -x, ரைட்? இது ரெண்டும் நம்ம எடுத்தாச்சு. அடுத்து +1 × x +x, +1 × 1 +1. ஸோ இதுதான் நம்மளோட என்ட்ரிஸ். மைனஸ் இதோட என்ட்ரி என்ன? a + b × a - b. ஸோ அதோட ஆன்சர் x² - 1². அப்போ இதிலேருந்து நமக்கு கிடைக்கிறது x² + x² - x² - x + 1. இது என்ன ஃபார்ம்? a + b × a - b. அப்போ a² - b², அவ்வளோதான். ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணியாச்சா? இப்போ எது கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். +x² - x² கேன்சல், +x - x கேன்சல், அப்போ x³ + 1. இங்கே வந்து என்ன? x² - 1. ஸோ அப்போ இங்கே நமக்கு கிடைக்கிற ஆன்சர் x³ + 1 மைனஸ் இங்கே கிடைக்கிற ஆன்சர் x² - 1. தென் இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x³ + 1, இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் -x² + 1. ஸோ +1 + 1 ஆட் பண்ணிங்கன்னா 2. ஸோ x³ - x² + 2. ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ். ஸோ நம்ம டிட்டர்மினன்ட்டோட டெஃபினேஷன் பேசுகிறப்பே சொல்லியிருந்தோம். ஸோ டிட்டர்மினன்ட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் தி, என்ன சொல்லியிருந்தோம்? எ நம்பர் ஆர் அன் எக்ஸ்பிரஷன். இதுதான் இந்த எக்ஸ்பிரஷன், ரைட்? இன் டர்ம்ஸ் ஆஃப் வேரியபிளில் நமக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனில் எழுதுவோம். ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் இருந்தால் கூட சம் கேசஸில் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனில் எழுதுவோம், ரைட்? இதே நமக்கு வந்து நம்பர்ஸ் மட்டும் இருக்குன்னா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் நம்பராக தான் இருக்கும், அவ்வளோதான் விஷயம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் செகண்ட் கொஸ்டின். தென் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, இஃப் a = 1 2 4 2 இப்படி ப்ராக்கெட் கொடுத்துருந்தா இட்ஸ் அ மேட்ரிக்ஸ், ரைட்? தென் ஷோ தட்
2 times determinant of a equal to 4 times determinant of a. அதாவது determinant of 2a அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த a கூட நம்ம 2 மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சருக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறது இஸ் ஈக்குவல் டு தனியாக இந்த மேட்ரிக்ஸ் ஏக்கு டிட்டர்மினன்ட் எடுத்து அதுக்கப்புறம் 4 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல். இது வந்து ஆக்சுவலி ரிசல்ட். என்ன ரிசல்ட் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் சம் கான்ஸ்டன்ட் இன்டூ ஏ அப்படின்னு இருக்குன்னா விச் இஸ் நத்திங் பட் k பவர் n இன்டூ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இங்கே என்னங்கிறது ஆர்டர் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ், ரைட். இப்போ இங்கே கான்ஸ்டன்ட் பிளேஸில் எனக்கு என்ன இருக்குன்னா 2, அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 இன்டூ ஏனா விச் இஸ் 2 பவர் என்னங்கிறது ஆர்டர். அப்போ இதோட ஆர்டர் நமக்கு என்ன 2/2 மேட்ரிக்ஸ், அப்போ n வேல்யூ 2. ஸோ 2 இன்டூ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ விச் இஸ் 4 டைம்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. அப்போ டெஃபினெட்லி இட் இஸ் ட்ரூ. ஓகே, ஸோ 1 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் கே ஈக்குவல் டு k பவர் n இன்டூ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இது நமக்கு ரிசல்ட்டு. ஸோ அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ சொல்யூஷன் கிவன் எடுத்துக்கிறோம். கிவன் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 4 2. அப்போ 2 டைம்ஸ் ஏ ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ 2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 டைம்ஸ் 1 2 4 2. ஸோ 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 4 8 4, ரைட். தென் 2 4 8 4 is nothing but your 2a matrix. இதோட டிட்டர்மினன்ட் வேணும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் 2a is nothing but டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 4 8 4. எப்படி ஃபைன் பண்ணுவீங்க, மெயின் டயக்னலோட என்ட்ரி 2 4s are 8 மைனஸ் ஆப்போசிட் போகிறப்போ மைனஸ் 8 4s are 32. அப்போ இதோட ஆன்சர் என்ன -24. ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி therefore டிட்டர்மினன்ட் ஆஃப் 2a வந்து நமக்கு என்ன -24, ரைட். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிட்டர்மினன்ட் கேன் பி எ நெகட்டிவ் வேல்யூ. ஸோ இந்த மாடுலஸ் ப்ராக்கெட் போட்டோனாலே இட் இஸ் பாசிட்டிவாக தான் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பாசிட்டிவாக வரணும் டிட்டர்மினன்ட். எந்த கேஸில் அப்படின்னா அடுத்த செக்ஷனில் அது நம்ம பார்ப்போம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏரியான்றப்ப இட் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ். ஸோ இன்கேஸ் நெகட்டிவ் இருந்தாலும் அதை பாசிட்டிவாக மாற்றிப்போம் நம்ம, அது நெக்ஸ்ட் வர்றப்போ பார்க்கலாம். பட் டிட்டர்மினன்ட் கேன் பி எ நெகட்டிவ் வேல்யூ. ஓகே, ஸோ அதனால் இப்போ மாடுலஸ் தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். அதனால் -24 வந்தால் +24 வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் எழுதக்கூடாது. இட் இஸ் -24னா -24, அவ்வளோதான், லீவ் ஆஸ் இட் இஸ். ஓகே, தென் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சிட்டோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன 4 டைம்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பண்ணோம். அப்போ கிவன் ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். இதோட டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பண்ணிங்கன்னா என்ன வரும், ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் திஸ், ரைட். அப்போ 2 × 1 2 minus 4 into 2 8. அப்போ 2 4s are 2 minus 8 பண்ணிங்கன்னா will get -6. Therefore 4 times determinant of a என்ன வரும், 4 times of -6 which is -24. So equation number 2. So இப்போ 1 and 2 equal ஆ, yes they are 24 -24, right. ரெண்டுமே -24 தான். அப்போ 1 is equal to 2 which implies determinant of 2a is equal to 4 times determinant of a. Hence proved the result and problem 3 over, right. Then problem 4 என்னன்னு பாருங்க, if a is equal to 101 012 004 then show that so determinant of 3a equal to 27 time determinant of a. இப்போ இதே உங்களுக்கு கேட்குறாங்க determinant of 3a கண்டுபிடிங்க, என்னவா இருக்கும் 1 மார்க்கில் கேட்குறாங்கன்னா இதான் ஆன்சர் சொல்லிடலாம். இப்போ நான் முன்னாடி தான் சொன்னேன் இது, ரைட். அப்போ k பவர் n, அப்போ 3 பவர், ஏன்னா இங்கே k பிளேஸில் 3 இருக்குது, அப்போ 3 பவர் n என்னது 3/3 மேட்ரிக்ஸ். அப்போ 3 பவர் 3 into determinant of a, so which is nothing but 27 into determinant of a. so அப்போ definitely it is true, செக் பண்ணிடுவோம், வெரிஃபை பண்ணிடுவோம். ஸோ அப்போ given சேம் மேலே பண்ண அதே தான், பட் 3/3க்கு பண்ணுறோம். given a மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம் 101 012 004. அடுத்து என்ன பண்ணோம், 3 டைம்ஸ் a மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 3 டைம்ஸ் a மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 3 into this, ஸோ 3 0 3 0 3 6 0 0 12, அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணோம், இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் 3a is nothing but ஃபஸ்ட் என்ன பண்ணோம், இந்த ஃபஸ்ட் என்ட்ரி 3 எடுத்துக்கிறேன். லாஸ்ட் வீடியோலேயே பேசியிருந்தோம், ரைட். ஃபஸ்ட் இந்த 3 எடுக்கிறீங்கன்னா இதோட ரோ காலம் விட்டு ரிமைனிங் வர 4 என்ட்ரியோட டிட்டர்மினன்ட் அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன், ரைட். ஸோ 3 into 3 6 0 and 12. ஸோ ஃபஸ்ட் என்ட்ரியோட டிட்டர்மினன்ட் முடிஞ்சது 3 6 0 and 12. அடுத்து போகிறப்ப என்ன பண்ணோம், மைனஸ் போடணும். அப்போ -0. இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ரோ தேர்ட் ரோவில் நிறைய 0 இருக்குது, இல்லைனா ஃபஸ்ட்டு காலமில் நிறைய 0 இருக்குது, அதை வச்சு டிட்டர்மினன்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நமக்கு அதெல்லாம் பண்ண வேணாம், ஃபஸ்ட்டு ரோவே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ப்ராப்ளத்துக்கும் எந்த வித கன்ஃபியூஷனும் இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 0வோட கரஸ்பாண்டிங் காலம் ரோ விட்டிங்கன்னா வில் கெட் 0 0 and 6 and 12 ப்ளஸ் 3 into இதோட ரோ காலம் விட்டிங்கன்னா வில் கெட் 0 3 0 0. ஸோ தட்ஸ் இட். ஸோ அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன, 3 into 12 3s are 36 minus 0 into 6 is 0 minus 0 into 12 0 minus 6 zeros are 0 plus 3 into 0 minus 0. That's it. ஸோ அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன வருது, 3 into 36. ஸோ 336 are
108. Therefore determinant of 3 times a வந்து நமக்கு என்ன வருது 108. ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். லெஃப்ட் சைட் ஃபைன் பண்ணியாச்சு. ரைட் சைடு என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டு அது கூட 27 மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணணும். அப்போ கிவன் மேட்ரிக்ஸ் ஏ எடுத்துக்கிறோம், இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இந்த என்ட்ரி 1 எடுக்கிறீங்கன்னா அந்த 1ஓட ரோ காலம் விட்டிங்கன்னா ரிமைனிங் 4 என்ட்ரி 1 2 0 4 அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து போகிறப்ப மைனஸ் பண்ணுமா, ஸோ மைனஸ் 0 இன்ட்டு ஸோ இதோட ரோ காலம் விட்டிங்கன்னா 0 2 0 4 ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ப்ளஸ் 1 இன்ட்டு இதோட காலம் அண்ட் ரோ விட்டிங்கன்னா 0 1 0 0 ரைட். தென் இதோட ஆன்சர் ஸோ 1 இன்ட்டு 1 4s are 4 மைனஸ் ஆப்போசிட் போகிறப்ப 0 மைனஸ் 0 இன்ட்டு ஸோ 0 இன்ட்டு 4 0 மைனஸ் 0 இன்ட்டு 2 0 ப்ளஸ் 1 into this is 0 minus 0 again. Therefore finally 1 into 4 மட்டும்தான் வரும், remaining 2 0, so that your answer is 4. Therefore determinant of a is nothing but 4. நம்ம என்ன பண்ணோம், 27 times determinant of a, ஏன்னா அதான் உங்களோட right hand side. So 27 times determinant a equal to 27 times determinant a ஓட value 4. So 27 into 4 is nothing but 108. So இதை equation 2ன்னு வைக்கிறேன். So 1 ஓட ஆன்சரும் 108, 2 ஓட ஆன்சரும் 108. Therefore equation 1 is equal to 2, right, which implies determinant of 3 times a equal to 27 times determinant of a. That's all for this question number 4, right? And that's all for this video. இதோட நான் வந்து இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ரைட், அப்கமிங் வீடியோவில் இன்னும் இதில் ஒரு 4 கொஸ்டின் இருக்குது, அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் இந்த எக்ஸசைஸை. ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.